ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது திருவாமத்தூரில் இருக்க அபிராமேஸ்வரர் கோவில். நம்ம சேனலில் இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த தலத்தோட வரலாறு பற்றியும் சொல்லியிருக்கேன். கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் அந்த வீடியோ பதிவிடும் போது கோவில் புனரமைப்பு வேலைகள் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 1, 2003 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போ இந்த கோவில் பார்க்கவே அருமையாக இருக்கும். ராமர் இங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதால இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் ராமர் சன்னதியை பார்க்கலாம். அடுத்து சிவபூஜை விநாயகர் சன்னதி. இந்த சன்னதியை தாண்டி போகும்போது கீழே மும்மூர்த்திகள் இருக்க பழங்காலத்து கல்வெட்டு ஒன்று இருக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது கோவிலோட பேக் சைட்ல இருக்கிற சன்னதி. முதல்ல வலம்புரி விநாயகர் சன்னதி, நடுவுல அண்ணாமலையார் சன்னதி, அவருக்கு பக்கத்துல முருகன் சன்னதி. கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா ஜேஷ்டா தேவி சிலை இருக்கும். இவங்க லட்சுமி தேவியோட மூத்த சகோதரி. பார்க்கடல் கடையும் போது தோன்றினவங்க. இவங்களுக்கு மூதேவின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. பின்னாடியே இன்னொரு விநாயகர் முருகர் சிலை இருக்கு. இவங்களுக்கு அடுத்ததா காசி விஸ்வநாதர் சன்னதியும் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கிறது இந்த கோவிலோட தலவிருட்சம் வன்னி மரம். மரத்துக்கு அடியில வன்னி விநாயகர் இருக்கார். இந்த கோவிலோட சிறப்பே தாயாருக்கு இங்க தனி கோவிலே இருக்கும். பொதுவா கோவிலுக்கு உள்ள தாயாருக்கு தனி சன்னதி தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க சிவன் கோவிலுக்கு நேர் எதிரில் வெளியே ஒரு கோவில் இருக்கும். இங்கதான் தாயார் முத்தாம்பிகை நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த கோவிலோட தல வரலாற்றுல முக்கியமான ஒன்று இங்க இருக்க திருவட்டப்பாறை. அந்த திருவட்டப்பாறையை நாம அம்மன் சன்னதிக்கு இடப்புறம் பார்க்க முடியும். இது போல ரொம்ப விசேஷமான கோவில் வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா கலர் சேஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் வியூவர்ஸ்.